வரலாற்றை தன்னுள் புதைத்திருக்கும் இடங்களை தேடி அதை ஆவணப்படுத்தும் எனது பயணத்தில் இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஓர் அழகிய மீனவ நகரத்தில்தான் எனது இன்றைய சூரிய உதயம். இந்தியாவின் இரண்டாவது பெரிய கழிமுக ஏரி, பரப்பளவில் தமிழகத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம், மாமன்னர்கள் தொடங்கி போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என பல சிம்மாசனங்கள் பயன்படுத்திய ஒரு இயற்கை துறைமுகம் இந்த பழவேற்காடு ஏரி. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தின் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் இந்த ஏரியில் அவர்களுக்கு தெரியாமல் யாரும் சென்று வந்துவிட முடியாது. இந்த ஏரியின் இதயமாகவும் இங்குள்ள மீனவர்களின் தெய்வமாகவும் திகழும் கழிமுகத்தை நோக்கி எங்கள் படகு பயணித்தது. கடலோசையும் மீனவ படகின் சத்தமும் இந்த கழிமுகத்திற்கு கூடுதல் அழகு என்றாலும் இப்பகுதி மீனவர்களுக்கு இக்கழிமுகம் ஒரு பாரமாகத்தான் இருந்து வருகிறது. ஒரு காலத்தில் கப்பல்கள் சென்று வந்த இந்த கழிமுகத்தில் இன்று சிறிய படகு மட்டுமே செல்ல முடியும். காரணம், சென்னை தொழிற்சாலைகளின் எச்சங்கள். இப்பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரமே இந்த கழிமுகம்தான். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை தங்கள் சொந்த செலவில் இந்த கழிமுகத்தை தூர்வாரி மீன்பிடித்து வருகிறார்கள். சீசன் இல்லை என்றாலும் சில பறவைகள் நம்மை வரவேற்றது சற்று ஆறுதலை தந்தது. நம் கண்களுக்கு பேரழகாகவும் மீனவர்களின் கண்களுக்கு பெருந்துயரமாகவும் தெரியும் இந்த கழிமுகம் நாம் பாதுகாக்க தவறிய ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். நாற்பத்தி 66,102 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் நடுவே உள்ள தீவு பழவேற்காட்டின் கூடுதல் அழகு. மனித சுவடுகளின்றி நிசப்தமாக காட்சியளிக்கும் இந்த சிறிய தீவிற்கு இங்குள்ள மீனவர்களே அதிகம் செல்வதில்லை. வெறும் உப்பு காற்றை மட்டுமே தன்னுள் அனுமதிக்கும் இந்த தீவில் பறவைகளுக்காக பல வகையான மரங்களை நட்டிருக்கிறது அரசு. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட முதல் தேவாலயம் பழவேற்காட்டில் தான் இருக்கிறது. ஐரோப்பிய கலை வடிவத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் பராமரிப்பின்றி கிடக்கும் நிலையில் வௌவால்கள் இதை பாதுகாத்து வருகின்றன. பழவேற்காட்டில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெரிய பள்ளிவாசலில் வட்ட வடிவ மேற்கூரை இல்லாதது இதன் கூடுதல் சிறப்பு. 1914ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சூரிய கடிகாரம் இந்த பள்ளிவாசலில் தான் உள்ளது.
600 ஆண்டுகளுக்கு முன்பு பழவேற்காட்டை ஆண்ட டச்சுக்காரர்கள் தங்களுக்காக உருவாக்கிய கல்லறையும் இங்குள்ளது. உயர் பதவியில் இருந்தவர்கள் முதல் அதிகாரிகள் வரை அவரவர் பொறுப்பிற்கு ஏற்ப கல்லறைகள் வடிவம் மாறுபடுகிறது. ஒவ்வொரு கல்லறையிலும் தனித்துவமான சிற்ப வேலைப்பாடுகள், இறந்தவர் தொடர்பான குறிப்புகளும் உள்ளன. ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றை தன்னுள் புதைத்து வைத்திருக்கும் பழவேற்காடு வெறும் பொழுதுபோக்கு தலமாக வெகுஜன மக்களால் பார்க்கப்படுவதுதான் இதுபோன்ற வரலாற்று சின்னங்கள் பராமரிப்பின்றி கிடப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது.